ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கர் எதிலிருந்து தயாரிக்கிறாங்க, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள், இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோயா பீன்ஸை செக்கில் போட்டு பிழிஞ்சி எண்ணெய் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு தான் இந்த மீல் மேக்கர். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இறைச்சி துண்டு மாதிரி இருக்கிறதுனால சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பேக்கெட்டில் அடைச்சி மீல் மேக்கர்னு சொல்லி விற்றாங்க. இந்த மீல் மேக்கரை தயாரித்து விற்ற ஒரு கம்பெனியோட பேர் தான் மீல் மேக்கர். இதை பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஒரு பியோர் வெஜிடேரியன் நான்வெஜ்ஜோட சுவையை அனுபவிக்கணுன்ட்டு விரும்புனா அவங்க இந்த மீல் மேக்கரை சுவைத்தாலே நான்வெஜ்ஜோட சுவை என்னன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மீல் மேக்கரில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பு சத்தும் ரொம்பவே குறைவு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மீல் மேக்கரை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, விட்டமின் டேப்லெட் டெய்லி எடுத்துக்கிறவங்க, அவங்களாம் இந்த மீல் மேக்கரை ரெகுலராக தினமுமே அவங்களோட உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீல் மேக்கரை தினமும் எடுக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. இவ்வளவு பயன் தரக்கூடிய மீல் மேக்கரை ஆண்கள் தினமும் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுதுன்னு சிலர் நம்புகிறாங்க. ஆனால் இதை மருத்துவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தினமுமே 1/2 கிலோவுக்கு மேலே மீல் மேக்கரை சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மீல் மேக்கரை எந்த ஒரு பயமுமே இல்லாமல் தினமுமே சரியான அளவோடு சாப்பிடலாம். இந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா சத்துக்கள் மட்டும் இல்லை, ருசியுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த மீல் மேக்கரை உங்களோட அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்றத பழக்கமாக கொண்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.